ஹாய் ஹலோ எவ்ரிவன். யூஜிடிஆர்பி மேக்ஸு டிஃபரன்ஷியல் கேல்குலஸ் யூனிட் 2லேருந்து இந்த கொஷின் வந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், x³ + y³ + 3axy = 0 தென் dy/dx அப்படின்னு கேட்குறாங்க. டின்னு கொடுத்ததுனால இது எல்லாமே டோட்டல் டிஃப்ரென்ஷியேஷன் தான். இங்கே பாருங்கள், யூஸ்வலாக x⁻n என்ன டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா n × x⁻n - 1 இல்லையா? ஸோ இங்கே 3 இருக்கிறதுனால 3x² எழுதிடலாம். y இருக்குன்னா y³ வந்து 3y² எழுதிடலாம். ஆனால் ஒய்யே எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dy/dxன்னு வந்துடும். 3a கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ரெண்டு டேர்மே டிஃப்ரென்ஷியபிள் டேர்மாக இருக்குது அப்படின்னா யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அந்த மாதிரி தான். ஸோ இதில் எக்ஸை வச்சுக்கலாம், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா dy/dx வருது, ப்ளஸ்ஸு ஒய்யை வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வந்துடும். ஸோ = 0. எல்லா இடத்துலையுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கிறதுனால ÷ 3 போட்டால் 3 கேன்சல் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 3a உள்ளே மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு dy/dx இல்லாத அந்த ரெண்டு டேர்ம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம் அதை தனியாக எழுதிக்கலாம், dy/dx இருக்கிற ரெண்டு டேர்மையும் தனியாக எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டேர்மை இந்த சைடு இருந்தால் அந்த சைடு கொண்டு போகும்போது என்ன வந்துடும், மைனஸில் வந்துடும். ஸோ -(x² + ay)ன்னு வந்துடுது. நெக்ஸ்ட் இதுலேருந்து dy/dx காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போது y² + axன்னு வருது. ஸோ இந்த டேர்மை கீழே கொண்டு வந்து எழுதிட்டா dy/dx = -(x² + ay) / y² + axன்னு எழுதலாம். ஒருவேளை கொடுத்துருக்கிறது இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம வந்து இதை எஃப்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா dy/dx கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து dy/dx = -fx/fy. fx அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியேட்டிங் f பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு x, டிஃப்ரென்ஷியேட்டிங் f பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு y. நம்ம இங்கே பண்ணியிருக்கிறது எல்லாமே டோட்டல் டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த dy/dx கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இந்த மெத்தடில் போட்டுடலாம். தேங்க்யூ.